ஃபேமிலியில் எல்லாமே இதுதான் நிலமை. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை கலா ஆய்வு பண்ணி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம். சார் பெரும்பாலும் ஜல்லிக்கட்டு மாடு விற்க மாட்டாங்க, இதில் விற்ற மாதிரி காட்டுறீங்க, என்ன சார் ரீசன் சொல்லிட்டு? அதுக்கான காரணம் தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க வரிசையாக. எதனால் நான் இந்த முடிவை எடுத்தேன், நான் பிள்ளைங்கள ஒருத்தராக நானே இது வளர்த்துக்கிட்டு இருந்தேன், நானே இந்த முடிவை எடுத்தேன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய சூழல்லாம் இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இது மாஸ்டர் எப்படி செலக்ட் பண்ணி அது சொல்லுங்கள் சார். மாஸ்டர் வந்து எனக்கு 2 படத்தில் நான் இன்னும் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோ தேடும்போது அந்த மாஸ்டர் மைண்டுக்கு வரல. எனக்கு இதில் மேக்ஸிமம் ஆர்டிஸ்டுடைய பங்களிப்பு எல்லாமே அந்த சிவகுமாருடைய வழிகாட்டுதல் தான். அப்படி போகும்போது நாங்கள் ஹீரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி போகும்போது அங்கே சில சூழல் எங்களுக்கு சரியாக அதை பண்ண முடியல. அப்போது ஒரு மன சூழலில் வருத்தமாக இருந்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு திடீர்னு மாஸ்டர் ஞாபகம் இருந்தார். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்தேன். நைட்டு முழுக்க மாஸ்டர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு ரொம்ப எமோஷனாக இருந்தேன். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துருந்தீங்க, படுக்கை விட்டு கூட எழுந்திரிக்கல. அப்படியே மாஸ்டர் எப்படியும் மற்ற டெக்னீஷியன்லாம் எழுந்திரிக்க லேட் ஆகும், இவங்க ரெகுலராக வந்து ஆல்ரெடி 4 மணிக்கு எழுந்திரிச்சு பழக்கப்பட்டவங்க. அப்போ 7 மணிக்கு எழுந்திரிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன். என்னை அறிமுகப்படுத்திட்டு கதையும் சொன்னேன், என்னுடைய நீண்ட கால அனுபவத்தையும் சொன்னேன், என்னுடைய சூழ்நிலையும் சொன்னேன். அப்போ எல்லாமே கேட்டதுமே மாஸ்டர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன், நீங்கள் நேரம் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அவர் சொன்ன இடத்துக்கு போய் காலையில் 9 மணிக்கு பார்த்தேன். அப்போ தான் நாங்கள் ஏன்னா அவர் ஃபோனில் பேசி ரொம்ப நாள் இருந்தாலும் அப்புறம் நேராக பார்த்ததுக்கு அப்புறமேலு மறுபடியும் ஒரு தடவை கதை கேட்டார். கதை சொன்னேன். அப்பயே சரிங்கிட்டு அவர் எனக்கு நான் உங்களுக்கு படம் பண்ணி தரேன் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு கிரேடை அந்த நிமிஷம் அவர் தான் இந்த படத்துடைய கலரையை மாற்றி கொடுத்தாரு. சார் ஒரு ஹீரோட ஒரு கேள்வி, குப்பை கதை, லோக்கல் சரக்கு இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இப்படி ஒரு கதையை எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? இந்த கதைக்குள்ள எப்படி டிராவல் ஆனீங்க? ஹீரோ சார் தான் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. மாஸ்டர் வந்து அந்த மாஸ்டர் வந்து அதே கேள்வி என்கிட்ட நான் கதை சொன்னது கேட்டாரு. எங்க மாட்டுக்கு நான் எனக்கு அதுக்கு எப்படிங்க பொருந்துவேன், நீங்க எப்படிங்க நான் அது அப்படின்னாரு. மாஸ்டர் நீங்க மாடு பிடிக்கிறதா இருந்தா உங்களுக்கு அது சூட் ஆகாது, நீங்க மாடு வளர்க்குறவர் தான். இல்ல மாடு பிடிக்கிறேன்னு சொல்லி தான் டோட்டலாக ஓடி போயிருந்தேன். போய் மாடெல்லாம் பிடிச்சா யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால அதெல்லாம் வேணாம் சார். அப்புறம் ஃபைட்டெல்லாம் சொன்னார் சார், நான் போய் எல்லாரையும் அடிச்சு யார் சார் என்னை பார்க்குறதெல்லாம் வேணான்ட்டேன். அதனால ஃபைட்டிங்கும் பெருசாக வைக்கல. அதனால தான் ஃபைட்டெல்லாம் கூட ஸ்ட்ரகிளிங்காகவே வச்சுக்கிட்டோங்க. சார்கிட்ட ஒரு குத்து சாங் எதிர்பார்த்தோம், இது கதைக்கு குத்து சாங் செட் ஆகலையா? என்ன ரீசன்? அதுதான் எல்லாம் நிறைய ஹீரோக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, சார் வந்து கதையினுடைய போக்கில் அவருடைய மனநிலை வந்து குத்து சாங் ஆடக்கூடிய நிலைமையில இல்லை. மேலும் வந்து இவர் நாங்கள் இன்னொன்று நினைச்ச சாங்குடைய மாண்டேஜிலேயே வந்து ஹீரோயினை ஆடி இவருக்கு ஆட தெரியாமல் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கூட ஒரு இது பண்ணலாம்னு நினச்சேன். அது சூழல் பண்ண முடியல. இவர் மாஸ்டர் இப்போ ஜல்லிக்கட்டுக்காரங்க யார்கிட்ட வச்சுட்டு போக முடியாது, நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணி பண்ணீங்க அதை சொல்லுங்கள் மாஸ்டர். இல்லை அதுக்கிட்ட பழகிறதுக்கே எனக்கு ஒரு 15-25 நாள் ஆகிடுச்சு அதுக்கிட்ட பழகிறதுக்கு. ஏன்னா நிறைய கேரட்டு கடலை மிட்டாய் தான் கடலை மிட்டாய் கொடுத்தா தான் சீக்கிரம் க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா அதுக்கிட்ட போகவே முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 சீனில் பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று தான் முதல் சீனே மாட்டை குளிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சு. கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ பயந்தேன். அப்புறம் அதுக்கு கூட நான் பழகிட்டேன். டெய்லி இதுக்காகவே சீக்கிரம் வந்து அது கூட உட்காந்து பேசிக்கிட்டு நல்லா புரியுது. அதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் அது பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி. அப்புறம் ஒரு தடவை கேரட்டுக்குள்ள அந்த கடலை மிட்டாயெல்லாம் கொடுத்து நான் தள்ளி பின்னா என்கிட்ட திருப்பி வந்து நிற்கும், திருப்பி கொஞ்சம் தள்ளி பின்னா திருப்பி நிற்கும். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மாடு. அது பேர் கருப்பு. சரி, எப்போ சார் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ தேட்டர் பார்த்துருக்கீங்க? மே 3ஆம் தேதி படம் ரிலீஸுங்க. வர வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதிக்கு படம் ரிலீஸுங்க. தேட்டர் வந்து 60 தேட்டருக்கு 60 தேட்டர் 60-70 தேட்டர் 100 தேட்டர் மேலே 100 தேட்டருக்கு மேலே போகும். ரைட், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வேற சொல்லுமா சொல்லிட்டு சார், நீங்கள் சொல்லிடுங்க. அப்பா கேரக்டர் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு அதாவது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து போனார்ல பாக்யராஜ் சார், அவங்களுடைய அசிஸ்டன்ட் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமான நண்பர்கள். எப்போதுமே கதையை நிறையா பேசுவோம், கதை விவாதங்கள் பண்ணுவோம். அவங்க நிறையா படங்கள் வந்து உதவி இயக்குனராக கோ டைரக்டராக நிறையா படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த பக்கம் வந்து நிறைய படங்கள் வந்து உதவி இயக்குனராக கோ டைரக்டராக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், கதைகளும் பேசிக்கிட்டே இருப்போம்.
எல்லாருக்குமான அதான் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவுகளோட வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல இப்போ நான் வந்து நடிச்சுக்கிட்டும் இது விடாமல் மறுபடியும் ஒரு முயற்சிகளோடு ஓடிட்டு இருக்கேன். அதுமாரி தம்பி வந்து இதுமாரி நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கிறாரு, பண்ணணும் சிவா அப்படின்னாங்க. என்ன பட்ஜெட் அப்படின்னா அவர் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் சொன்னேன், இதை வச்சுட்டு எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது யாரை போடலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன். இது யார் ஒவ்வொரு ஹீரோவாக சொன்னாங்க. அந்த ஹீரோக்கெல்லாம் நம்ம பிடிக்க முடியாது நம்ம, ஏன்னா அவங்க கேட்குற அமௌண்ட்டு நம்ம படம் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு கேட்குறாங்க. நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது யாரடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து மாஸ்டர் சொன்னாப்புல. மாஸ்டர் எப்படின்னாக்கா எனக்கு வந்து குப்பை கதையிலேருந்தே பழக்கம். குப்பை கதையில் எப்படின்னாக்கா மாஸ்டர்கிட்ட வந்து நான் இங்கேருந்து இது அஸ்லாம் என்னுடைய நண்பர், அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், டைரக்டர் வேறு அவர் வந்து பேசி இதுமாரி ஒரு சிவா இதுமாரி ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன், மாஸ்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் வந்து எனக்கு காதல் படத்தில் வந்து ஜோசப் ஸ்ரீதர் பழக்கம். அப்படி தான் ஜோசப் ஸ்ரீதர் அறிமுகப்படுத்தி அந்த படத்தில் குப்பை கதையில் வந்து ஜோசப் ஸ்ரீதர் தான் மியூசிக். அப்போ மியூசிக்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. யூபியில் இருப்பார், 2 வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மியூசிக்லாம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சில இதெல்லாம் உடன்படலை, பிடிக்கலன்னு சொல்கிறாரு. நீ கொஞ்சம் பேசு சிவா, அந்த டியூன்லாம் சொல்கிறேன். எனக்கு என்னப்பா மியூசிக்கை பற்றி எனக்கு என்னப்பா தெரியும், அவர் தான் மியூசிக்கில் ஜாம்பவான் நிறைய படங்களுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய அறிமுகம் சார். அப்போ குப்பை கதை வந்து சில மியூசிக்லாம் மாற்றி நான் ஜோசப்கிட்ட பேசி அப்புறம் கொண்டு போனோம், இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து யூபிலே காரில் உட்காந்து கேட்டு சாங்கை ஓகே பண்ணார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை விவாதத்துலேயும் குப்பை கதையில் நான் இருந்தேன். அதேமாரி வந்து அந்த பொண்ணு நடிச்சது இல்லையா குப்பை கதையில், அந்த பொண்ணு வந்து எப்படின்னாக்கா நான் ஒர்க் பண்ண படத்தில் நான் செலக்ட் பண்ண பொண்ணு அது, மனிஷா யாதவ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் வந்து அந்த இதில் வந்து ஹீரோயினியாக போட்டாங்க. இப்படி நான் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஹெல்ப் நண்பர் அப்படின்றதுனால அப்படி தான் எனக்கு பழக்கமானார். அதுக்கப்புறம் இப்போ நிறையா நாங்கள் வந்து இந்த லெஜண்டில் வந்து சார் நானெல்லாம் உக்ரைன் போயிட்டு அது ரொம்ப நெருங்கி பழகிட்டோம். அப்போ தான் தம்பி வந்து சொன்னாப்புல ஒரு கதை சொன்னாப்புல. என்னன்னாக்கா இது 1000 மதுரை பக்கம் அந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே காளை வளர்க்குறவங்க வந்து பெரிய வசதி படைத்தவங்களும் வளர்க்குறாங்க, அதே சமயத்தில் ஏழையும் வளர்க்குறாங்க. இது 1000 குடும்பங்கள் இருக்குது. இதுமாரி காளை வளர்க்குற குடும்பங்கள்லாம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள். எல்லாமே என்னன்னாக்கா தனக்கு வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராகவும் தன்னுடைய பிள்ளையாகவும் தன்னுடைய நண்பனாகவும் தான் நினச்சி அதை வளர்க்குறாங்க எல்லாருமே. ஏன்னா தனக்கு வந்து பசி சோறு இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து நல்லா செஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதையினுடைய நாட்டு தான் இவர் சொன்னார். நல்லா இருக்குப்பா, கண்டென்ட் நல்லா இருக்கு, நீ வந்து இதே ப்ரொசீட் பண்ணு, சார்ட்ட வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சாரை வந்து அதையும் ஒரு ஷூட்டிங் பண்ண போய் பார்த்து அங்கேயே ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அவருக்கு கொஞ்சம் கதையெல்லாம் கொஞ்சம் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொன்னார். நீங்கள் ஒன்றும் இல்லை மாஸ்டர், உட்காந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி அப்படி தான் வந்து கமிட் ஆனது சார். அப்புறம் அதில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர். ஏன்னா அந்த எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டை போக முடியாது, ஏன்னா சின்ன பட்ஜெட் படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணாருக்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு நண்பருன்ற ஒரு இதுக்காகவும் நம்ம அதில் இருக்கமே அப்படின்ற ஒரு இதுக்காகவும் நான் அதில் வந்து நடிச்சு கொடுத்தேன். நான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் போயிட்டு நம்மளும் பேசணும், எல்லாருமே இல்லாமல் ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட் தீபாமா தான் இதில் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அவனுடைய ஆக்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எளிமையான ஒரு படம், அது ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே விளையாண்டுருக்காங்க, ஒரு சின்ன ரவுண்டை போட்டு அதில் நின்று விளையாண்டுருக்காங்க, அவ்வளோதான், அப்படி தான் சொல்ல முடியும். மற்றபடி நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க. இதுமாரி சின்ன படங்கள் வந்து நிறைய வரணும். வருமா தேட்டருக்குள்ளேயே ஆள் வரமாட்டாங்க, வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அது பல காரணங்கள் சொல்லலாம். டிக்கெட் விலை ஏறி போச்சு, தேட்டருக்குள்ளே நிற்க மாட்டாங்க படம், ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாரு, அவர் எத்தனை நாள் ஓடும் என்ன ஏது அப்படின்னு. என்னன்னா இதுமாரி சின்ன படங்களில் தான் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் முன்னாடிலாம் உருவாகினாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு படம் வாங்கினே ஆர்டிஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரி பேமெண்ட்டு, வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை, வேறு மாதிரியான ஒரு ரூட்டில் தான் எல்லாருமே போகிறாங்க. இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் கொண்டு போய் இதுமாரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இது என்னென்னா ஒரு நம்மளுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு, அதை மையப்படுத்தி ஒரு கதை எடுத்துருக்குறாங்க. இதுமாரி 1000 கதைகள் 1000 குடும்பங்களில் இருக்குது. இன்னும் இதுமாரியான விஷயங்கள் இன்னும் நிறைய எடுத்து பண்ணலாம். அது வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் தான் இருக்குன்னு நான். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம மணி, நீங்கள்லாம் தெரிஞ்சுருக்கீங்க. அதாவது இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்தது வந்து இவருடைய பங்களிப்பு, மிகப்பெரிய பங்களிப்பு.